Hi friends, welcome to Kokis Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு சூப்பரா டேஸ்டியா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு புதினா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம புதினா ரைஸ் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா புதினா, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி தேவை. இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா அலசிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி, பூண்டு அதுவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியும் கூட கொத்தமல்லி. இப்போ இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். பாருங்க, இப்போ அரைச்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். முந்திரி நம்ம ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வேர்க்கடலை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இது சாப்பிடும்போது. முந்திரியோட ஃப்ளேவரும் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியும் கூட நம்ம இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச விழுது சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். ஆனால் வெங்காயம், தக்காளி நீங்கள் சேர்த்து செய்யுங்க பாரு, சூப்பராக இருக்குங்க. ஒரு பிரியாணி, மின்ட் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே ஃபீலிங் இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா தக்காளி வதங்கி வந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் இதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த சமயத்தில் நம்ம இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் உப்பு ஆல்ரெடி நம்ம ரைஸ்லேயும் நம்ம சேர்த்து தான் வடிச்சிருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ளேவராக நல்லா சூப்பராக இருக்குங்க. நமக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. லஞ்ச் பாக்ஸ் நமக்கு மிச்சமே இல்லாமல் எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் வடித்து வச்ச சாதம் நம்ம ஆற வச்சு வடித்து வச்சுருக்கோம். அது நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய புதினா ரைஸ் இப்போ எல்லா பக்கமும் கலந்து விட்டு 2 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய புதினா ரைஸ் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.